எல்லா இடத்தையும் பார்க்கணும் ஆசைப்பட்ட அப்பா ஆண் வேடமிட்டு கொண்டு வர்றார். தன் மகள் பெண் என்று தெரியக்கூடாது என்பதற்கு. ஏன்னா அந்த காலம் பாருங்க, இப்போ கூட நம்ம வந்து ஐயப்பன் கோயிலில் ஏற முடியாது, புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண் வேடமிட்டு நல்லா டர்பன் கட்டி கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வரும் பொழுது அப்படியே வர்றாங்க, ஆளோட ஆளாக வர்றாங்க. இந்த இடத்துல ஏறி போகும்போது பயங்கரமான இடைஞ்சலான பகுதி, மிக உயர்ந்த மலை, முள்ளு முடியாக இருக்குது. ஏற முடியாமல் தண்ணீர் இல்லாமல் எடறி விழுந்துடுறாரு அவர் அப்பா. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா மேலே பார்த்தா ஆள் நடமாட்டம் இருக்குது, ஒரு தீபம் இருக்குது, புகை வருகிறது, அது கோயில் இருக்குது, சிறிசைலம் கோயில் இருக்குது. இங்கே யாரோ இருக்காங்க போல தெரியுது. கத்துறாரு, ஐயா உதவுங்க உதவுங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு இளம் சன்னியாசி. அவன் யாருன்னா இந்த இல்வாழ்க்கை வேணாம், நம்ம துறவரத்தை ஏற்றுக்கொள்ளணும், சந்நியாசமாக இருக்கணும், திருமணம் பந்தம் வேணாம் என்று நினைத்த ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒருத்தங்க வந்து தவம் இருக்கிறான். அவன் இறங்கி வந்து எதுக்காக வந்தீங்க போது, இந்த மாதிரி நாங்கள் வந்து தரிசனத்துக்கு வந்தோம், ஏறி போகும்போது பாதை தெரியாமல் விழுந்துட்டோம் போது அவர் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ தூக்கிட்டு போகும் பொழுது அவள் பின்னாடி போகிறாங்க. இவருக்கு வந்து உடல் நோவு இதில் பார்க்கும்போது ஒரு 6 மாதமாவது இந்த இடத்துல இருந்தால்தான் இவரை வந்து தேத்த முடியும்னு சொல்லி 6 மாதம் மருத்துவம் செய்து, அந்த நாட்டு மருத்துவம் செய்து அவரை வந்து நல்லா ஆக்குறார். இந்த பொண்ணு அந்த காட்டு ராஜா, அது பொண்ணு இல்லை பையன், காட்டு ராஜாவாக திரியிட்டு இருக்கான். அவனை வந்து இவனுடைய ஓட்டமும் ஆட்டமும் பாட்டமும் பயங்கரமாக ஈர்ப்பு வருகிறது இந்த இளம் சன்னியாசிக்கு. இப்போ நல்லா ஆன உடனே நாங்கள் நண்பர்களே, மாணவர் வந்து பாராட்டு மழை பொழிஞ்சு விட்டார். அந்த அளவு நம்ம தகுதியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியில் புதுமைப்பித்தன் பிறந்த பூமி, இந்த பூமியில் பாரதி பிறந்த பூமி. எனவே இவர்களெல்லாம் இருக்கும்போது ஒரு வேணுகோபாலுங்கிறவன் அவனுடைய எல்லை என்னங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் இந்த தலைப்பை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாய யதார்த்த கதைகள் அப்படிங்கிற தமிழில் அப்படின்னு கொடுத்தேன். இங்கே நல்ல நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கலைஞர்களும் அவரவர்கள் திரைப்படம் துறை சார்ந்து அல்லது ஓவியம் சார்ந்து, சிற்பம் சார்ந்து, எழுத்து சார்ந்து எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த மனித உறவுகளுக்கு ஒரு அந்தரங்கமான ஒரு அர்த்தத்தை பரிமளிப்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இலக்கியம் என்பதே உங்களோடு உரையாடக்கூடியது, நான் வாழக்கூடியது. ஒரு மனுஷன், இப்போ நான் இருக்கேன்னா இந்த மனிதன், இந்த ஒரு ஜென்மம்தான் எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இலக்கியம் ஒரு 100 ஜென்மத்தை வாழ்வதற்கான பகுதிகளை, பாதைகளை, பெரிய பெரிய கடல் பயணங்களை இந்த இலக்கியம் தருகிறது. எனவே இலக்கிய வாசிப்பு என்பது நான் அறியாத ஒரு உலகத்தை அறிந்து கொள்வதற்கு. சைலஜாப்பா சொன்னாங்கன்னா, இந்த வழியாக நான் பெண்களை உணர்ந்து கொள்வதற்கு அந்த புத்தகங்கள். நான் ஒரு பெண் அல்ல, ஆனால் ஒரு பெண்ணினுடைய வழியை, ஒரு பெண்ணினுடைய துயரத்தை நான் உணர்ந்து கொள்வதற்கு இந்த நூல்கள். இப்போ மாறி இருக்காருன்னா மாரியின் படங்களின் வழியாக அல்லது அவர் எழுத்தின் வழியாக நான் அவரை உணர்ந்து கொள்வது, அவருடைய உலகத்தை உணர்ந்து கொள்வது, அவருடைய வழியை உணர்ந்து கொள்வது. எனவே இலக்கியம் என்பதே மற்றவர்களை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பெரிய வழி, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ராஜபாட்டை. அந்த ராஜபாட்டையில் நீங்கள் நுழைஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஜென்மம் பத்தாது, 100 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மனிதர்கள் ஒரு பெரிய விரிந்த வானத்தை போல புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மனிதர்களாக இருக்காங்க. ஒரு வரியில் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது, இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த இலக்கியம் என்பது நாம் புரிந்து கொள்வதற்கான, நம்மை நாமே மேம்படுத்து கொள்வதற்கான, நான் எல்லா கலைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு துறை. அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மனிதனாக ஆவதற்கு குறைந்தபட்சம் தகுதி அந்த வாசிப்பில் இருக்கும். சரி, இப்போ நான் வந்து இந்த மாய யதார்த்த கதைகள் சொல்லியிருக்கோம். கதைகள் என்பது அது ஒரு உத்தி. இது நல்ல கதை, இது கெட்ட கதைங்கிறதுல இல்லை, அது ஒரு என்னை பொறுத்தளவு ஒரு டெக்னிக் தான். எந்த டெக்னிக்லையும் ஒரு நல்ல கதையை சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். டெக்னிக் மட்டுமே உயர்ந்த இருந்து அதில் வாழ்க்கை இல்லை என்றால் அதில் எப்போதுமே அது புரோஜனப்படாது. வெறுமனே வித்தகையில் காட்டக்கூடிய எந்த படைப்பும் வந்து நிற்காது, காலத்தில் நிற்காது. எனவே அர்த்தத்தை தரக்கூடிய படைப்புகள் தான் இந்த உத்தியின் வழியாக நிற்கும் என்பது என்னுடைய கருத்து.
உலகத்தில் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து மாற்றி மாற்றி எழுதப்பட்ட ஒரு வழி இருக்கிறது. ஏன் அந்த அந்த புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறான்னா, ஒரு அலுப்பு வரும் பொழுது வேற வகையில் போய் பார்க்கறது. இப்போ சைலஜா சொன்னாங்க இல்லைங்களா, பெண்கள் ஏன் வந்து பயணப்படக்கூடாதுன்னா, அது ஒரு புதிய உலகம், நீங்கள் போய் பார்த்தா தெரியும், ஒரு துணிச்சல் தெரியும். அது போல தான் இலக்கிய உத்தி என்பதும் ஒரு புதிய பாதையில் இந்த மனிதனை புரிந்து கொள்வதற்கு தான். எல்லா கலைகளும் இந்த மனிதனை புரிந்து கொள்வதற்காக தான். அதில் சில கதைகளை என்னுடைய நேரத்தை பார்த்து நான் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன். நிறைய கதைகள் எடுத்து வைத்திருந்தால் கூட சில கதைகளை குறிப்பிட்டு நான் சொல்ல நினைக்கிறேன். கரிச்சான் குஞ்சு என்ற ஒரு பழம் எழுத்தாளர் மணிக்கொடி காலத்தவர்கள் குபேர தரிசனம் அப்படின்னு ஒரு கதையில் இருக்கிறார். குபேர தரிசனம் என்றால் நம்ம வந்து சாமி கும்பிட்றது மாதிரி, அதாவது செல்வம் கொட்டணும் என்பதற்காக ஒரு தெய்வத்தை, ஒரு ஒரு முருகன் போன்ற ஒரு தெய்வத்தை வைத்து, குபேர தெய்வத்தை வைத்து வணங்குவது ஒரு வழக்கம். அதுக்கு குபேர தரிசனம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 நண்பர்கள், அடிப்படையான நண்பர்கள். ஒருத்தன் வந்து என்னென்னா, ஒரு காலத்தில் அவங்க இளைஞர்களாக இருக்கும்போது புரட்சியை பற்றி பேசுகிறான், லட்சியத்தை பற்றி பேசுகிறான், இந்த உலகத்தை மாற்றி அமைக்கணும், இந்த பொருளாதாரம் என்பது, பணம் என்பது மனிதனை ஒடுக்கக்கூடிய விஷயம், இந்த பொருளாதாரம் தான் எல்லா வகையிலையும் மனிதனை கீழ்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொன்ன ஒரு நண்பன் என்ன பண்ணுறான்னா, பிற்காலத்தில் மெல்ல 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 என்ன ஆயிடுறான்னா, ஒரு வியாபாரியாக மாறுறான். அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக வர்றான். அவன் பிஸ்னஸ் மேனாக வந்த பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தவன் மெல்ல என்ன ஆயிடுதுன்னா, அந்த பணத்திற்கு அடிமையாகி அவன் ஒரு பெரிய குபேரனாக வர்றான். அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வர்றான். அந்த செல்வந்தர் வந்து ஒரு விழா வைக்கிறாரு, இந்த குபேர தரிசனம்ங்கிறது. அது நண்பனுக்கு சொல்கிறாரு, நீ வான்னு சொல்லி. இந்த நண்பனும் அவன் போல இருந்தவன் தான். உலகத்தை மாற்றணும், அல்லது வந்து இந்த இந்த சடங்குகள் என்பது பொய், அல்லது இந்த சாதியம் என்பது பொய், எல்லாம் என்று பொய் என்று சொல்லிக்கொண்டு இருந்த அந்த நண்பன் என்ன செய்கிறான்னா, இந்த குபேர தரிசனத்தை போய் பார்ப்போமே, ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு என் நண்பர் அப்படி நினச்சிட்டு கிளம்புறான். அவங்க தம்பி சொல்கிறான், அண்ணா இதெல்லாம் உனக்கு பிடிக்காதே, ஏன் போகிற? இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி அண்ணே விரும்புகிறான்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு தீபாவளி முடிந்த மறுநாள். அந்த காலத்தில் பஸ் வசதி இல்லை. இந்த கதை எழுதப்பட்டது 1942, நினச்சி பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு நேரத்தில் மெல்ல, மாலை நேரத்தில் மெல்ல அந்த ஒரு 8 கிலோமீட்டர் இங்கேருந்து, இப்போ திருநெல்வேலிக்கு மெயின் ரோட்டுக்கு வரும்னா ஒரு கிராமத்திலிருந்து 8 கிலோமீட்டர் வர்றாங்க. அங்கே வரும்பொழுது மாலை நேரமாகிறது, இருட்ட போகிறது. பஸ்ஸு, எந்த பஸ்ஸு வரல. குறிப்பிட்ட பஸ்ஸு வரணும், ஒரு 4-5 பஸ்ஸு பார்க்குறாங்க, எந்த பஸ்ஸு வரலை. என்னடா பஸ்ஸே வரலைன்னு சொல்லும்போது இருட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு பெரியவர் வர்றாரு, அங்கே வந்து ஒரு வெத்தலை போட்டுட்ருக்காரு. தம்பி நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் 4 மணிக்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பஸ் வரலையா? பஸ் வரலையே, நாங்கள் 4 மணிலேருந்து இருக்கும்போது. அடடா, நேற்று தீபாவளி அல்லவா, இந்த தனியார் பஸ்காரங்கள்லாம் வந்து நான் இன்னைக்கு வரமாட்டாங்க, வந்தால் ஆச்சு, வரலைன்னா போச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்களே, அது தெரியாமல் போச்சே, நானும் தவறுதலாக வந்துட்டேனே என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பக்கத்தில் வந்து ஒரு 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 குளிமேடுன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போய் தங்க போகிறேன் அப்படிங்கிறாரு. மழை வேற லேசாக வர்ற மாதிரி இருக்குது. இவர் போன பின்னாடி இந்த அண்ணனும் தம்பியும் பதட்டப்படுறாங்க. இருட்டிருச்சு, என்ன பண்ணுறது? கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, பை வேற வச்சுருக்காங்க, நடந்து போகணும், அங்கேருந்து கும்பகோணம் போகணும், அது 18-20 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் தள்ளி வரும்பொழுது கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறாங்க, ஒன்றுமே பஸ் வரல. ஒரு லாரி வருது. அந்த லாரி வரும்போது என்னென்னா, ஒரு பெரிய ஆட்டத்தோட பயங்கர கொண்டாட்டமும் சிரிப்பும் கும்மாளமாக வர்றாங்க. அதை பார்க்கும்போது இவங்களை ஏற்றுறது மாதிரி தள்ளி போயிடுறாங்க. இப்போ அவர் கரிச்சான் கொஞ்சம் எழுதுறாரு, இந்த லாரியும் கொஞ்சம் தண்ணி இன்னி போட்டிருக்கும் போல தெரியுது, இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வருது. அந்த பஸ் என்னன்னா, வந்த பஸ் நின்ன உடனே ஓடி ஏறுறாங்க. தம்பி முன்னாடி ஏறுறான், அண்ணன் பின்னாடி ஏறும் பொழுது அவன் விட்டுட்டு போயிடுறான். இவன் கீழே தடுமாறி விழுகிறான். இருட்டு நேரம், வண்டி போயிடுச்சு. அவனை உள்ளே தள்ளிடுறானுங்க, தம்பியை உள்ளே ஏறுன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணன் இங்கே கிடக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒத்தையில் என்னடா பண்ணுறது, இருட்டு, ஒரு 11 மணி ஆகி போயிடுச்சு. பக்கத்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு மெல்ல நடந்து வர்றான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்த உடனே அங்கே கேட்குறான், ஐயா இந்த மாதிரி பஸ்ஸை தவற விட்டுட்டேன், பொருள்கள் எல்லாம் என் தம்பி கொண்டு போயிட்டான், நான் நாளை காலையில் குபேர தரிசனம்னு ஒன்று இருக்குது, என் நண்பர் வச்சுருக்கிறாரு, அந்த ஊருக்கு போகணும், ஒரு பஸ்ஸுக்கு கொடுங்க, நான் ஒரு வாத்தியார் வேலையை பார்க்குறேன், நான் திரும்பி கூட உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், என்னுடைய முகவரியெல்லாம் தர்றேங்கிறாங்க. இந்தா இப்படி போங்க, ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர் தான், போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கே நடந்து வரும்போது
இன்னொரு வீட்டை பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பி தப்பி வாங்க வாங்க வாங்க, அது ஏதோ ஒரு விருந்து நடக்குது போல தெரியுது. 4 பேருக்கு விருந்து வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விருந்து வைக்கிறான். அந்த விருந்து வைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு 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 8 அணா 6 அணா நினைக்கிறேன், 6 அணா கொடுங்க, நான் நடந்து போயிடுறேன்னு சொல்லும்போது 6 அணாலாம் கொடுக்க முடியாது, 1 அணா தர்றேன் போகணும். ஐயா பஸ் சார்ஜ் 6 அணா, 1 அணா தன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது 1 அணாவும் இல்லை, நீ நடந்து போ அப்படிங்கிறான். அந்த 1 அணா தரும்போது நடத்து வர்றான். இன்னொரு வீட்டுக்கு வரும்போது ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறார். இவனை பார்த்த உடனே கூப்பிட்றாரு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு ஐயா, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், கும்பகோணத்துக்கு போகணும்னு சொல்லும்போது, இப்போ தான் நான் சாப்பிட்டேன், நீ இன்னொரு வரை வேணுமான சாப்பிட்டுக்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லும்போது அவருடைய 2 கைகளும் குஷ்டம் வந்து 10 விரல்களும் உதிர்ந்து போய் புண்ணாக இருக்குது. இந்த புண்ணாக இருக்கிற விஷயத்தை பார்த்தா 16 கிலோமீட்டர் நடக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குஷ்டரோகிய கையை பிடித்து கெஞ்சுகிறான், ஐயா எனக்கு ஒரு 6 அணா கொடுங்க அப்படிங்கிறான். ஒரு மனிதன் எந்த எல்லைக்கு போகிறான்னு பாருங்க. அவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நம்மளை தொடுவதற்கே பயப்படக்கூடிய ஒரு நிலையில் ஒருத்தன் வந்து 6 அணாக்காவை தொட்டு கதறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே போயிட்டு 6 அணா தரல, 2 அணா தர்றாரு, இவ்வளோதான் தர முடியும்னு சொல்லிட்டு. அதை வாங்கி வர்றாரு. அது பசிக்குது, சாப்பிட்டு வந்து சேர்றான். இங்கே வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. மக்கள் அவளுடைய நண்பர்கள் எல்லாமே குபேர தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை கொண்டாடிட்டு இருக்காங்க, இவனை மகனை கொண்டாடுறாங்க, இவனுடைய அப்பாவை கொண்டாடுறாங்க, இவனுடைய நண்பர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. இவனுக்கு மாலை மரியாதையா இருக்குது. இவர்தான் ஒரு காலத்தில் லட்சியத்தை பற்றி பேசி கொண்டிருந்தவர். இவரை பார்த்த உடனே இவனும் வாழ்த்திட்டு வர்றான். இந்த கதையில என்னையா மேஜிக்கே நிகழையிலே அப்படிங்கிற நான் பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே இந்த கதையை ஏன் அவன் எழுத வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒருத்தன் இந்த வாழ்க்கையை இந்த குபேர தரிசனம் என்று நம்பக்கூடியவன், அவனுடைய தரிசனங்கள் பூராமே வேற ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களுடைய கீழ்மையை அவன் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு எத்தனை பேர் பணம் என்கிற ஒரு விஷயத்துல எத்தனை பேரை சந்திக்கிறான்? 3 பேரை சந்திக்கிறான், பஸ்ஸை சந்திக்கிறான், ஒரு தாத்தா வர்றாரு, இத்தனை பேரை சந்திக்கிறான். எனவே இவனுக்கு இப்படி நடக்கிறது, அவனுக்கு அப்படி நடக்கிறது. அவன் ஏன் அப்படி ஆனான்? இந்த மாயம் இருக்குல்ல, கதைக்கு வெளியில் ஒரு மாயம் இருக்கிறது. இந்த மாயத்தால் தான் நாம் அனைவரும் கட்டுண்டு கிடக்கிறோம். நம்மை நாம் நினைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அல்ல, நம்மளை இயக்கக்கூடிய ஏதோ ஒன்று, அது என்னவாக இருக்கலாம் சரிங்களா? பொருளாதாரமாக இருக்கலாம், சாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த மாயத்தை கரிச்சான் குஞ்சு ரொம்ப அமைதியாக அந்த குபேர தரிசனம், எல்லாருமே குபேரனமாக ஆக வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த குபேர தரிசனம் என்பது ஒரு பக்கம் ஒரு செல்வ செழிப்பு, ஒரு பக்கம் அபத்தத்தினுடைய உச்சநிலை. இதுதான் வாழ்க்கை என்கிற இந்த 2 விஷயத்தை பொருதக்கூடிய இடத்துல அந்த மாயம் அந்த கதையில நிகழ்கிறது. இது ஒரு விஷயம். ராஜேந்திர சோழன் ஒரு அழகான ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, பரிமாண சுவடுகள். என்னுடைய மாணவர்கிட்ட சொல்லும் போது இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பரிமாண சுவடுகள்னா வளர்ச்சி. ஒரு குரங்கிலிருந்து மனிதன் வளர்ந்தான், மனிதனிலிருந்து அறிவு பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான், அறிவு பெற்ற மனிதனிலிருந்து 6 அறிவு வந்தான், அந்த 6 அறிவையும் ஆட்டி படிக்கக்கூடிய கணினியை இயக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்தான். இப்படியெல்லாம் மனிதனினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பரிமாண சுவடுகள் அப்படிங்கிற மாதிரி லேச தொட்டாங்க. அருமையாக இருந்தது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ராஜேந்திர சோழனுடைய கதை ஒரு கனவு போல ஒரு சொல்லுது. ஆனால் இந்த கதை தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஒரு அரசியல் வரலாறாக, சமூக வரலாறாக உள்ளுக்குள்ள படிஞ்சிருக்குது. அவர் இந்த கதையை பற்றி எழுதும்போது என்ன சொன்னான்னு, ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்தது, அதை அப்படியே எழுதி வச்சேன், நான் வேற எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்றாரு. நம்மளும் அந்த கதையை அதே போல சொல்லி பார்க்கலாம். ஒரு பாழடைந்த ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் வந்து லேசாக இருட்டிக்கிட்டு இருக்குது, பூரா காடாக இருக்கிறது. அந்த காட்டிலிருந்து என்ன பண்ணுறான்னா, அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகலாம். அவன் மனம் சொல்கிறது, ஏதோ ஒரு நோக்கத்தால் தன்னை இந்த ஒரு கொக்கி அவனை இழுக்கிறது மாதிரி இருக்குது, அந்த அந்த இழுப்பின் வழியாக போகலாம் அப்படின்னு போகிறார். அப்படி போகும் பொழுது ஒரு சின்ன விளக்கை எடுத்துட்டு இப்படி போகிறார். உங்களுக்கு தெரியும், கண்ணு முன்னாடி ஒரு பேட்டரியோ ஒரு விளக்கோ இருந்தால் உங்கள் கண்ணில் அந்த 2 விளக்குகள் தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும் போதேவும் ஒரு பெரிய ஒரு கூச்சல் வருகிறது. அந்த கூச்சல் வரக்கூடிய பாதையில் போகிறான். கிழக்கு போனால் அது ஒரு இடத்துல போய் முட்டிடுது, திரும்ப வருகிறான். மேற்க போனால் ஒரு இடத்துல முட்டிடுது, திரும்ப வருகிறான். வடகிழக்கு மேற்கு பார்த்து போகிறான், அது பாதை போகிறது.
அந்த பாதை போகும் பொழுது என்ன நினைக்கிறேன்னா, அங்கே ஒரு ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குது. ஊருக்குள்ளே போகிறான். ஒரு மேடை இருக்கிறது, ஒரு தூண் இருக்கிறது. ஆனால் ஊருக்குள்ள மனிதர்களே கிடையாது. தெரு இருக்குது. இந்த பக்கம் 20 வீடு, அந்த பக்கம் 20 வீடு. அமைதியாக இருக்கிறது. ஒரு இரவு நேரத்தில் இருக்கிற மாதிரி. ஒரு நாய் கூட எழுந்து ஓடுகிறது. அந்த மேடையில் ஏறி என்ன நினைக்கிறேன்னா, கத்துறான், நான் மனுஷன் வந்திருக்கேன் அப்படின்னா. ஆனால் யாருமே எதுவுமே இல்லை. அவனுக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். இறங்கி ஓடி போய் ஒவ்வொரு வீட்டையும் தடன்னு தட்டுறான். மறுபடியும் தடன்னு தட்டிட்டு வரான். அப்பையும் யாரும் எந்திரிக்கல. அப்போ அந்த மேடையில் நின்று திரும்ப கத்துறான். ஒருமே தெரியல. அப்போ என்னன்னா, இவனுக்கு ஏதோ இன்னொரு இடத்துல அழைக்கிற மாதிரி இருக்குது. அங்கே போனால் ஒரு சந்தை கடை. நீங்கள் சின்ன வயசில் இப்போ எங்கள் வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதே திருநெல்வேலியில் இந்த பொருட்காட்சி நடத்துவாங்க. அல்லது ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் நடக்கும்போது பெரிய பெரிய ராட்டனங்கள் வரும். இல்லைன்னா 2 தலை உள்ள பெண்ணு, ஒரு தலையும் ஒரு மீன் உள்ள ஒரு உடம்புள்ள ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நிர்வாண நடனம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய புல்லட்டில் வந்து கிணறுக்குள்ளே சுற்றக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த மாதிரி கரைச்சலாக இருக்குது. இப்படி வரும் பொழுது என்ன பண்ணுறான்னா, இவனை வந்து ஒருத்த வந்து ஒரு ஏணியில் ஏற்றி வர, ஏணியில் ஏற்றி போட்டால் ஒரு பார் விளையாட்டு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போன உடனே மேலே ஏறி போய் நிற்கிறான். நின்ன உடனே அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது, இவன் வந்து தேச துரோகி, இவன் கையில் கத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் கத்தி வச்சிருக்காங்கிறாங்க. இவன் பயந்து, ஐயோ நான் கத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இவன் வந்து கிறிஸ்தவத்திற்கு எதிரானவன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ நான் கிறிஸ்தவனே கிடையாது அப்படிங்கிறான். அப்போ இவன் ஒரு சாத்தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ சாத்தான்னா என்னன்னு தெரியாதுங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா, இது இப்படி விரட்டு இது பண்ணும் பொழுது இவனை வந்து அவன் அங்கிருந்து குதிக்கிறான். ஒரு குளமா இருக்குது, குளத்துலேருந்து தப்பிச்சு தான் பிடிச்சி கட்டிடுறாங்க. கட்டி அடிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து இந்த உலகத்தை அழிக்க வந்த ஒரு ஆள், சரிங்களா, இவனை வந்து இந்த இடத்துல இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும் பொழுது இவனுக்கு அந்த அடியோட அவன் தலையில் ஒரு அடி விழுக போகுது. அவன் விழித்து கொள்கிறான். இந்த கதைக்குள்ள நான் முதல்ல படிக்கும்போது இது ஒரு கனவு கதையாக இருக்குது. ஆனால் இந்த கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அதற்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு இந்தா இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு தலித்தா இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு வகையில் ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் அதற்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு சமூகத்தில் வந்து மாற்றங்கள் நிகழ்த்தணும்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு எதிர்ப்பு. அப்போது இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மனநிலை. அந்த மனநிலையை பரிமாண சுவடுகள் அப்படிங்கிற இந்த கதைக்குள்ள கனவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அந்த கதையை படித்தால் ஒரு கனவு போல இருக்கிறது. ஆனால் கதைக்குள்ள ஒரு 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 சமூகத்தினுடைய ஒரு விஷயத்தை தொட்டு காட்ட முடியுமாங்கிறது உனக்கு பெரிய ஒரு படைப்பாளியாக அதை நான் வந்து வியந்து பார்த்தேன். அப்போ ஒரு மேஜிக்கல் ரியலிசம், மாயம், யதார்த்தம் அல்ல, ஆனால் யதார்த்தம் தான். யதார்த்தத்துக்குள்ள மாயத்துக்குள்ள இந்த வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு புரிதலை, ஒரு சிக்கலை சொல்லக்கூடிய ஒரு உத்தி வந்து நான் அந்த மேஜிக்கல் ரியலிசம் அல்லது மாயா யதார்த்தம் என்று நம்புகிறேன். ஒரு கதைங்க, மௌனி அத்துவான வெளின்னு ஒரு இன்ட்ரெஸ்டான கதை தாங்க. அத்துவான வெளின்னு ஒரு கதையில் இருக்கிறார். அந்த கதையில் என்னன்னா, ஒரு மனிதர் ஒரு மாலை நேரம் வீட்டை விட்டு வாசலுக்கு வர்றார். வாசலுக்கு வந்தோடனே ஒரு பெரிய மரம் நிற்கிறது. இப்போ அவருக்கு அப்பயே சந்தேகம் வருகிறது. இந்த வாசல்ல பார்த்தா ஒரு வாசல் தெரியுது, ஒரு பக்கம் தான் இந்த வாசல் பாதை தெரியுது. ஆனால் இந்த மரம் 4-8 திக்கும் பாதைகளை காட்டிக்கிட்டு இருக்குதேன்னு நினைக்கிறாரு. ஒரு மனுஷன் இந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் தான் பாதை, ஆனால் இந்த மரத்திற்கு 8 திசையும் எண் கோணங்களும் அது திரும்பி எந்த பாதையில் நிற்குது அப்படின்னு தெரியல. எல்லா திசையும் பார்த்துட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது இவருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. மெல்ல நடக்கிறார். நடந்த உடனே அப்படியே ஊருக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறாரு. இருட்ட போகுது. நடந்த உடனே பின்னாடி வந்து சார் அப்படின்னு ஒரு குரல் வருகிறது. சாருன்னா யாரானு திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. சரி சுற்றி பார்க்குறாரு போலன்னு இவர் சுற்றுறாரு. இப்படியே சுற்றுறா. இவர் என்ன நினைக்கிறான்னா, நம்மளும் சுற்றும் போது அவனும் சேர்த்து சுற்றி கொண்டிருக்கிறானோ, அதனால நிற்போம் அப்படின்னு நிற்கிறாரு. நின்னா அவன் முன்னாடி வர்றான். சார் என்னை தெரியலையா அப்படிங்கிறாரு. எப்பா நீ யாரு என்ன தெரியலைங்கிறது வந்து இவருக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், நம்ம மறந்துட்டோமோ அப்படிங்கிறாரு. சார் எங்கே போகிறீங்க? இல்லை ஒரு நண்பரை பார்க்க போகிறேன். உங்கள் நண்பர் என் நண்பர் தானே சார், நானும் வர்றேன் அப்படிங்கிறாரு. இதனடா வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் மெல்ல முன்னாடி நடக்கிற, இவர் பின்னாடி வர்றாரு.
வந்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாருன்னா, இவர் மெல்ல போனையே இந்த ஒவ்வொரு வீட்டா நண்பர், இதெல்லாம் இந்த நண்பர், என்னுடைய நண்பர், அந்த நண்பர், அந்த நண்பர், இப்படிலாம் சொல்லிட்டே போகலாமா அப்படி நினைக்கும் போது இவர் ஒன்று உள்ள நினைக்கிறாரு, ஒருவேளை அவனுடைய வீட்டையே காட்டி அது வேற ஒரு நண்பர்னு நான் சொல்லிட்டேன்னா நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அச்சம் வருகிறது. ஏன்னா வீட்டை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு நடந்து போறாரு. சரி, இவனிடம் வந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாம், கோயிலில் ஒரு நண்பர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து சரி சார் அப்படிங்கிறாரு. கோயிலுக்குள்ளே போய் ஒரு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, இவன் வெட்டலையேன்னு சொல்லிட்டு சரி வாங்க சார் முன்னாடி நான் போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க சொல்லும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ஊருக்கு கூட்டு போகிறான் போல தெரியுது, நம்ம பின்னாடியே போகலாம், எங்கே தான் போயிடலாம் மெல்ல பயந்துக்கிட்டே போகிறார். போனால் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்திலிருந்து பறவைகளும் விலங்குகளும் திடுப்புன்னு கீழே குதிக்குது. இவர் தள்ளி நிற்கிறார். தள்ளி நின்று அந்த மரத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ள ஒரு யானை மேலே ஒருத்த பட்டத்தரசன் ஏறி ஒரு முண்டாசு கட்டி உள்ளே போகிறது மாதிரி ஒரு குகை போய்கிறது. அது நின்று பார்த்த உடனே என்னடா இப்படி ஒரு மரமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்த உடனே அங்கிருந்த வௌவால்கள் எல்லாம் கீழே விழுந்து நடனமாடுவது. தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. என்னடா ஒளின்னு சொன்னால் மெல்ல போய் பார்த்தோம்னா அது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் பிணம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த பிணம் எரிகிற இடத்துல நின்றுங்கிறது பார்க்குறாங்க. இவனுடைய கண்கள் இருந்து அந்த தீபம் வருது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த சுடுகாட்டில் எரியுண்டு இருக்கக்கூடிய அந்த தீ நாக்குகள் நாலா பக்கமும் பரவி படும்போது கீழே இருந்த அந்த நிழல்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதா, பறவைகளும் விலங்குகளும் பன்றி ஓடி வருது. பன்றி ஓடி வந்து இந்த நிழல்களை எல்லாம் வந்து கடித்து தின்கிறது. ஒவ்வொரு நிழலையும் திங்கும்போது நிழலற்ற ஒரு தருணம் வரும்போது இவன் எங்கடான்னு பார்த்தா அவன் என்ன பண்றானா, அந்த நிழலுக்குள்ள தலைமை ஏற்று அவனும் கூத்தாடி கொண்டே இருக்கிறான். இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இவன் நம்மளுக்கு பாதுகாப்பாக வருவான்னு நினைக்கிறாரு. முதல்ல அந்த கதையினுடைய தொடக்கத்தில் இவன் தெரிந்தாலும் இவன் யாருன்னு மிரட்டி கேட்டுருந்தா அன்னைக்கே சொல்லியிருப்பான், சிக்கிக்கிட்டோமே நினைக்கிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஒருவேளை இந்த ஜென்மத்தில் அவன் தெரியாமல் இருந்திருக்கலாம், போன ஜென்மத்தில் அவன் தெரிஞ்சவனாக இருந்திருக்கலாம்ல, நம்ம அது தப்பாக போயிருமே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அவன் என்ன பண்ணானா, அந்த நிழல்களோடு சேர்ந்து கூத்தாடி அந்த நிழலுக்குள்ளே போய் அந்த தீக்குள்ள விழுந்து தீக்குள்ள மறைகிறான். இப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, நிழல் மட்டுமல்ல, இந்த மனிதனும் இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு காலமும் இருக்கிறது. இந்த மனிதனும் அது நிழல் போலதான் இந்த மனிதனும் இந்த வாழ்க்கையும் அப்படிங்கிற அத்துவான வெளின்னு சொல்லி ஒரு கதையை நாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே நான் தனிப்பட்ட முறையில் உத்தியை ஒரு பெருசாக நினைக்க மாட்டேன். ஆனால் அந்த உத்திக்குள்ள என்ன ஆசிரியர் என்ன விதமான விஷயத்தை ஒரு எழுத்தாளன் தன்னுடைய அடர்த்தியையும் தன்னுடைய ஆற்றலையும் சமூகத்திற்கு என்ன விதமான ஒரு பலமான கருத்தை சொல்கிறான் என்பதில் தான் நான் பார்ப்பேன். இன்னொரு கதைங்க, வாளின் தனிமை, ஒரு கதையை விட்டு தள்ளி வர இந்த ஊர் தமிழ்ச்செல்வன், கோவில்பட்டிக்காரர் தமிழ்ச்செல்வன் எழுதின கதை. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சின்ன பையன் ஒரு 6ஆம் கிளாஸ் பையனாக இருக்கும்போது வீட்டில் ஒரு வாள் இருக்கிறது. அந்த வாள் வந்து புலித்தேவன் காலத்திலிருந்து வந்த வாள், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்த வாள். அவன் வீட்டில் இருக்குது, அவங்க அப்பா தாத்தா காலத்திலேருந்து வந்த வாள். அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் நாடகம் போடுறாங்க அதை ஒரு ஸ்கூலில், அதை தூக்கிட்டு போகலாம்னு ஒரு நாள் போகிறான். பஸ்ஸில் போகும்போது அவன் டிரைவர் என்ன பண்ண, கால் பட்டுரும் கீழே வை அப்படிங்கிறான். கீழே வச்சா அந்த வாள் அதிரக்கூடிய அதிர்வு இருக்கல, கிர் 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 அப்படின்னு அதிர்து இல்லைங்களா. இந்த அதிர்ச்சி வந்து என்னது, டே சுப்பையா, சுப்பையா பேர் சுப்பையா, தாத்தா பேரும் சுப்பையா தான், சுப்பையான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு போகிறான், திரும்பி வர்றான். இது இவனுடைய ஆரம்பத்தில். அப்புறம் இவர் ஒரு மில்லில் வேலை பார்க்குறார். அவருடைய வயசு வந்த பின்னாடி மில்லில் அவருடைய மனைவி என்ன சொல்கிறான்னா, இந்த வாழை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாத, நம்ம பக்கத்தூரில் நம்மளுடைய பூர்வீகமான வீடு நிலத்தில் விற்றுட்டு வந்தோம்ல, அவனுக்கே இந்த வாழை கொடுத்துருக்கலாம், இங்கே கொண்டு வந்து எதுக்கு வச்சுட்டு எங்களை கழுத்திருக்கிற அப்படிங்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அது வந்து கருவாடு நொறுக்கிறதுக்கும் காய்கறி அறுக்கிறதுக்கும் அந்த வாழை பயன்படுத்திட்டு இருக்குது. இவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எப்படிப்பட்ட வாள். ஆனால் நல்ல நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அது பூவும் பொட்டு வச்சு இது பண்ணுறாங்க. அந்த வாள் சொல்லுது, உனக்கு பிடித்தமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பூவும் பொட்டும் வச்சு அதை வணங்காதீங்கப்பா, ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூவும் பொட்டு வச்சுட்டு வணங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுது.
இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வாள் என்னவா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. அந்த வாள் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்தது. இங்கே நம்ம கட்டபொம்மனை எதிர்த்து வந்த அந்த அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்தது. அதே மாதிரி இங்கிருந்து காளையார் கோயிலில் போய் போராடியது. அதிலிருந்து ராமநாதபுரம் 21 ஆண்டுகள் அந்த வாள் வந்து போராடுது. இப்படியெல்லாம் இந்த சுதந்திரத்திற்கு அந்த வாள் ஒரு இடத்துல சொல்லுது, நீ என்னவா இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த உலகத்திற்கு ஏதாவது தீமை செய்யாத ஒரு நன்மை, மனிதனை மனிதனாக வைக்கக்கூடிய ஒரு நன்மைக்காக இந்த வாள் சுழன்று கொண்டே இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனால் பூவும் போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிந்த அந்த 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 பூர்வீக வாளை கொண்டிருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வறுமை, அவர் ஒரு ஆசை, இந்த வாளை வந்து நம்மளுடைய அவர் கேட் கீப்பராக இருக்கார், ஒரு மில்லில் கேட் கீப்பராக இருக்கார், வாட்ச்மேனாக இருக்கிறாரு, அங்கே போய் சுற்றலாங்கிறாரு, இரவு நேரத்தில் சுற்றி பார்க்குறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதை எப்படியோ ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, கூப்பிட்டு இந்த வால் சுற்றுறதெல்லாம் வேணாம், மரியாதையாக நீ வேலை பார்க்குறதுனா வா இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாரு. இவர் என்னையா, நான் வாள் வச்சுருந்தா எதிராளி வராமல் இருக்கிறது தானே, நீ முதல்ல வாளை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே என்ன பண்ணுறாருன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறாரு. இப்போ அந்த வாளோட தூக்கிட்டு வர்றாரு. வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, போலீஸ்காரன் வந்து பிடிச்சிக்கிறாரு, இதுக்கு லைசன்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் அந்த வாள் வச்சிருக்கக்கூடாது, இல்லை ஏன் நம்ம பரம்பரையாக வந்தது, பரம்பரையாக வந்தாலும் அன்னைக்கோட போயிடணும், இதை வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு லைசன்ஸ் இல்லை என்றால் பரவாயில்ல, இதுக்கு நம்பர் இருந்துச்சுன்னா கொண்டு போய் நீ தான் ஒப்படைச்சிருன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது, ஐயா அந்த வாள் வச்சவன் வேற, இவனை விட்டுன்னு சொல்லி வந்துடுறாரு. வீட்டில் வந்தால் தகராறு. இப்போ ஆஃபீஸிலிருந்து வந்தால் எல்லாரும் மாலை மரியாதை போட்டு அனுப்புகிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, கற்பனையில் ஏதோ ஒரு குதிரையில் ஏறி பறப்பது போலும், ஆங்கிலேயரை வென்றது போலும் சுழற்றி கொண்டு ஓடுவதாக ஒரு கற்பனை. இந்த கதை என்னன்னா, வாளின் தனிமை. ஒரு பர்பஸ் ஒரு காலத்தில் இருந்தது, அது பர்பஸ் இல்லாமல் போயிடும். ஒரு டிராக்டர், மேடம் சொன்னாங்க, டிராக்டர் வரும்போது மாடுகளுக்கு இது இல்லாமல் போயிடுது, சரிங்களா? ஒரு கார் வரும்பொழுது நம்மளுடைய நடைபயணம் தடையா போகிறது. எனவே சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வாள் தான், ஆனால் அந்த வாள் காலத்தின் முன்பு நிற்காது. வாளின் தனிமை, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் தவிர அந்த வாளுக்கு இன்னைக்கு நிரந்தரம் இல்லை என்பதை அந்த கதை தானே பேசுவது போல ஒரு விஷயத்தை வந்து தமிழ்ச்செல்வன் ஒரு அழகான கதையை வந்து எழுதியிருக்கிறாரு. இன்னொரு நம்ம கொஞ்சம் போர் அடிக்காத ஒரு கதை சொல்லுவோம். புதுமை பித்தன் வந்து வேதாளம் சொன்ன கதை அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாபாசம், உங்கள் ஊர் பாபநாசத்தில் நடந்த கதை தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேட்டைக்காரர் ஒரு கதை சொல்லி, ஒரு வேட்டைக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவருடைய நண்பர் ஒரு கிழவர் இருக்கார், அந்த கிழவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது, அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு பழைய பாபநாசம் அந்த இடத்துக்கு போகிறார். நல்ல உச்சி மதியம். அந்த உச்சி மதியத்தில் போய் எல்லாம் ரவுண்ட் அடிக்கிறாரு. தண்ணி தாகம் இருக்குது. இது வரைக்கும் பல முறை போயிருக்கிறாரு. மான் வேட்டையாடி இருக்கிறாரு, முயல் வேட்டையாடி இருக்கிறாரு, மிளா வேட்டையாடி இருக்கிறாரு, இதெல்லாம் தெரியுது. அந்த கிழவர் இருந்தார்ல, அவர் ஆங்கிலேயர் காலத்தில் வேட்டையாடுவார். கலெக்டர் அல்லது ஆங்கிலேயர்களுக்கு வேட்டையாடி போஸ் கொடுப்பாரு. வேட்டையாடுறது அந்த கிழவர். ஆனால் வேட்டையாடி வென்றவர் யாருன்னா ஆங்கிலேயர். அந்த இடத்துல நின்று ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த காலத்தில் பத்திரிகையில் போடுவாங்க. அவர்கிட்ட தான் இவர் அந்த அந்த துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. தண்ணி தாகம் எடுக்கிறது. இது தவறுதலாக வந்துட்டோன்னு சொல்லும் போது ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய 40 அடி பள்ளத்தில் ஒரு சுனை இருக்கிறது. அந்த சுனையில் போய் குடிக்கலான்னு சொல்லி சுற்றி வர்றாரு. ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றி வந்து இறங்கி போய் தாகத்தை எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது தலையை தூக்கி பார்க்குறாரு. அதனுடைய முகட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் ஒரு வவ்வால் தலைகீழாக தொங்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய வவ்வால். அதாவது இந்த காட்டு பனை வவ்வால்னு சொல்லுவாங்க. இவர் நல்ல வேட்டையாகி போச்சு. இவர் இந்த கிழவர் சொல்வார், எனக்கு பிடிச்ச கறியிலேயே வவ்வால் கறி தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாத்தாவுக்கு இந்த அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அதை அந்த அந்த வேதாள அந்த அந்த அதை வவ்வாலை அடிக்கிறது. நிப்பாட்டு சுட்டுறதாப்பா, நான் வேதாளம் அப்படின்னு சொல்லுது. வேதாளமா? வேதாளம் தலையில தொங்காது அப்படிங்கிறாரு. இந்த வேதாளம் 200 வருஷமா தலையில தான் தொங்குது, பழக்கமாகி போச்சு, சுற்றாத அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி சுற்றாதுன்னு சொன்னோடனே இவர் துப்பாக்கி கீழே போட்டார், அது தண்ணிக்குள்ளே விழுந்துருது. இப்போ அவருக்கு வந்து என்னென்னா கீழே வருதாங்க. வந்த உடனே நீ வந்து
பிராமணன் தானே அப்படின்னு கேட்குறாரு. பிராமணால் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லி கையை ஓங்கினோடனே கை சுலுக்கிக்கிறது. அந்த ரொம்ப பழைய ஒரு 200 வருஷ வேதாளம் போல தெரியுது. கையை சுளிக்கும் போது புதுமை பித்தன் எழுதுறாரு, வயசான காலத்தில் கையை இப்படியெல்லாம் ஓங்கக்கூடாது, அங்கங்கே கலண்டு விழுந்துடும், இப்படியா ஓங்குறது, இந்த கையை சுழுக்கு நடத்த நீவி விட்டு மடக்குன்னு இழுத்து விடுறாரு. இழுத்து விட்ட உடனே அந்த இழுத்து விட்டதில் இவருக்கு வந்து அந்த பல்ல ஆடிக்கிட்டே இருக்கு. பல்லு 2 பல்லு கோவத்தில் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அந்த பழைய கோர பல்லு எடுத்து கலெக்டி அவர் மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே இப்போ சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் வந்து இப்படி இப்படி மெலிஞ்சு கண்ணெல்லாம் உள்ளே போய் மெலிஞ்சு போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கே இந்த சமணன் வந்தா, அந்த புத்தன் வந்தா, அவங்க எல்லாம் உயிரை கொல்லக்கூடாது, அதை கொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அதனால என்னை பூரா சைவமாக்கிட்டாங்க. அந்த தெரியுதுல தேன்றாடு, அதை நக்கி நக்கி பிழைக்கிறேன். இப்போ நான் சைவமாக்கிட்டான். உங்கள் சிவனார் இருக்காரு, அவரே இப்போ வந்து இந்த முப்புரி எழுதுன வந்து எரிக்க சொன்னால் எரிக்க முடியாது. ஏன்னா அவரையும் சைவனாக்கிட்டாங்க. எங்கே வந்து நம்மளை வந்து அசைவம் சாப்பிட விட்டானுங்க, என்னை வந்து தீர்த்து கட்டிட்டானுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வைட்டமின் டி குறைவாக இருக்குது, அதனால் தவிடு நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. இந்த வேதாளத்திட்ட வைட்டமின் டி குறைவு அது எங்கே கிடைக்க நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் மெல்ல என்ன பண்ணுறாருன்னா, என்ன பாருங்க சமணத்தை சொல்கிறார், சைவத்தை சொல்கிறார், யார் வந்தால் ஒரு உணவு மாறியதை சொல்கிறார். இப்போ இவர் ஏன் இப்படி ஆனார்னு சொல்கிறாரு. இப்போ மெல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்கிற, நீ கதையெல்லாம் சொல்லு, நான் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னோடனே, அது எப்படி முடியும், ஒரு அக்ரிமெண்ட் போடு, நான் கதை சொல்கிறேன், எனக்கு வந்து ராயல்ட்டி கொடு அப்படிங்கிறாரு. ராயல்ட்டி கொடுன்னா இவர் சொல்கிறாரு, வெளிநாடில் இப்போ ஜெர்மன் பிரான்ஸ் அப்படின்னு சொன்னால் நல்ல ராயல்ட்டி தரலாம். இது தமிழ்நாடு, பாரதி பிறந்த நாடு, அவன் எழுதிய செத்து போயிட்டான், அதனால ராயல்ட்டி எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும்னா. அப்படியெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. சரி, அப்படியெல்லாம் முடியாதுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த துப்பாக்கி எடுக்கணும், எனக்கு குளிர் ஜரம், நான் உள்ளே போனால் எனக்கு ஜரம் வந்துரு, எனக்காக பண்ணக்கூடாது எடுத்து கொடுக்குறாரு. இப்போ கொடுத்த பின்னாடி அவர் மெல்ல கடத்தி வர்றாரு. அவர் சொல்கிறாரு, ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறது என்று வேதாளம் சொல்கிறார். ஏதாவது ஒரு காய் கனிகளை சாப்பிடு பாரு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இந்த வாழ்க்கை எங்கே பார்த்தாலும் ஒரு வேதாளத்திற்கு கூட ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூக வரலாறையும் இந்த கதை சொல்லுகிறது. ஒரு வேதாளத்தை வைத்துக்கொண்டு அந்த வேதாளம் கூட பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த பணத்தில் தான் எல்லாருக்கும். எனவே ஒட்டு மொத்தம் அந்த சமூகம் என்பது ஒரு பணத்தால் ஆன ஒரு சமூகமாக இருக்கிறது. அதற்கு எல்லாருமே அடிமைப்பட்டு போனோம் என்பதுதான் வேதாளம் சொன்ன கதை. அது ஒரு சுவாரஸ்யமாக, அது ஒரு ஒரு பழைய மரபில் வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு கதை, அதில் 2 கதை, ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா வந்து 2 கதை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான கதை. ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு கதையை வந்து தானா குமாரசாமி எழுதியிருக்கிறார், ஒரு காதல் கதை. அது என்ன கதைன்னா, ஒரு 20-30 கதை எழுதியிருக்கேன், ஆனால் நம்மளுக்கு ஒரு நேரம், அந்த அரை மணி நேரம்ங்கிறத வைத்துக்கொள்வோம். யாத்திரியர்கள் வந்து அந்த ஆந்திரா பக்கத்தில் ஸ்ரீசைலம்ங்கிற ஒரு இடம், சிவன் கோயில். அந்த ஸ்ரீசைலத்திற்கு யாத்திரிகள் போகிறாங்க. அப்படி வரும்பொழுது மாலை நேரம், இருட்டுற நேரத்தில் அந்த மலையின் உச்சியில் 2 தீ கொழுந்து குதித்து 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 ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகிறது, இன்னொரு மலையிலிருந்து இறங்கி அப்படி மறைகிறது. அப்போ அந்த யாத்திரிகளை ஒருத்தர் சொல்கிறாரு, இதுதான் கொள்ளிவாய் பிசாசு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இது கொள்ளிவாய் பிசாசு இல்லை, இதுக்கு ஒரு வேற விஷயம் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன வேற விஷயம் அப்படிங்கும்போது, அந்த யாத்திரிகளில் ஒருத்தர் வந்து இந்த 2 தீபங்கள் அல்லது அந்த நெருப்பு கோலங்கள் என்னங்கிறது சொல்கிறதா அந்த கதை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு தரிசனம், இந்த ஸ்ரீசைலத்தை தரிசனம் பண்ணுவதற்காக ஒரு தந்தையும் மகளும் வந்தாங்க. மகளுக்கு வந்து 12 வயசு, அதாவது 11 வயசு முடிந்து 12 வயசு. கூட்டத்தோடு வரும்போது அவன் தந்தை என்ன பண்ணுறாரா, தன் மகள் எல்லா இடத்தையும் பார்க்கணும் ஆசைப்பட்ட அப்பா ஆண் வேடமிட்டு கொண்டு வர்றார். தன் மகள் பெண் என்று தெரியக்கூடாது என்பது. ஏன்னா அந்த காலம் பாருங்க, இப்போ கூட நம்ம வந்து ஐயப்பன் கோயிலில் ஏற முடியாது, புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண் வேடமிட்டு நல்லா டர்பன் கட்டி கூப்பிட்டு வர்றார். கூப்பிட்டு வரும் பொழுது அப்படியே வர்றாங்க, ஆளோட ஆளாக வர்றாங்க. இந்த இடத்துல ஏறி போகும்போது பயங்கரமான இடைஞ்சலான பகுதி, மிக உயர்ந்த மலை, முள்ளு முடியாக இருக்குது.
ஏற முடியாமல் தண்ணீர் இல்லாமல் எடறி விழுந்துடுறாரு அவர் அப்பா. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா மேலே பார்த்தா ஆள் நடமாட்டம் இருக்குது, ஒரு தீபம் இருக்குது, புகை வருகிறது, அது கோயில் இருக்குது, ஸ்ரீசைலம் கோயில் இருக்குது. இங்கே யாரோ இருக்காங்க போல தெரியுது, கத்துறாரு, ஐயா உதவுங்க உதவுங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு இளம் சன்னியாசி. அவன் யாருன்னா இந்த இல்வாழ்க்கை வேணாம், நம்ம துறவரத்தை ஏற்றுக்கொள்ளணும், சந்நியாசமாக இருக்கணும், திருமணம் பந்தம் வேணாம் என்று நினைத்த ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒருத்தங்க வந்து தவம் இருக்கிறான். அவன் இறங்கி வந்து எதுக்காக வந்தீங்கன்னு, இந்த மாதிரி நாங்கள் வந்து தரிசனத்துக்கு வந்தோம், ஏறி போகும்போது பாதை தெரியாமல் விழுந்துட்டோம் போது அவர் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ தூக்கிட்டு போகும் பொழுது அவள் பின்னாடி போகிறாங்க. இவருக்கு வந்து உடல் நோவு இதில் பார்க்கும்போது ஒரு 6 மாதமாவது இந்த இடத்துல இருந்தால்தான் இவரை வந்து தேத்த முடியும்னு சொல்லி 6 மாதம் மருத்துவம் செய்து, அந்த நாட்டு மருத்துவம் செய்து அவரை வந்து நல்லா ஆக்குறாரு. இந்த பொண்ணு அந்த காட்டு ராஜா, அது பொண்ணு இல்லை பையன், காட்டு ராஜாவாக திரியிட்டு இருக்கான். அவன் வந்து இவனுடைய ஓட்டமும் ஆட்டமும் பாட்டமும் பயங்கரமாக ஈர்ப்பு வருகிறது இந்த இளம் சன்னியாசிக்கு. இப்போ நல்லா ஆன உடனே நாங்கள் இங்கிருந்து விளத்துக்கு போகிறோம், இன்னொரு தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை சொல்லுது, நான் திரும்ப 2 ஆண்டு 3 ஆண்டு கழித்து இங்கே வருவேன், நான் இந்த இடத்துல 2 தீபத்தை ஏற்றிட்டு வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எண்ணெய் ஊற்றி நான் வரும் வரைக்கும் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். இவன் போனவன் வந்து அவ்வளோதான், வரலை. 2 வருஷம்ங்கிறது எவ்வளவு நாள், ஏதோ சின்ன குழந்தை சொல்லிச்சுங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஒரு நாள் அந்த இளம் சன்னியாசி பார்த்தா எல்லா நாளும் 2-2.5 வருஷமாக ஏற்றி கொண்டிருந்த அந்த தீபம் திடீர்னு ஒரு நாள் அமர்ந்து போயிடுது. நெருப்பு அமைந்து போனோடனே பார்த்தா எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல, எதிர்த்த பாறையில் ஒரு பெண் வந்து உட்காந்துருக்கா. அந்த பெண்ணை பார்த்தா ஏற்கனவே 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆணினுடைய சாயல் தெரியுது. நீ வந்து பார்வதி நாதன் அவன் தானே? அப்போ பார்வதி நாதன், இப்போ பார்வதி. ஆமாம் நான் தான். இப்போ என்ன சொல்கிறான்னா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறான். ஐயோ நான் சந்நியாசம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது நீ தவறாக நினைக்காத அப்படிங்கிறான். இல்லை இல்லை, இந்த 2.5 வருஷமாக இங்கே இந்த 6 மாதம் இங்கே இருந்தேன், 2.5 வருஷமாக உன்னை நினைத்தே நான் எங்கள் அப்பா போய் எங்கள் அப்பா நல்லடக்கம் செய்தார், திரும்பி வந்திருக்க, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வந்த அசதியில் பால் பழம் கொடுக்குறான், சாப்பிட்டுட்டு 2 தீபத்தை ஏற்றி வைத்து அந்த குகையில் படுத்திருக்கா. இவன் என்ன நினைக்கிறான்னா, தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குண்டு எதிர்த்த குண்டு போகிறான். நல்ல மழை, வேடைக்கால மழை திரண்டு வந்து மழை கொட்டுன்னு அடிக்குது. இருட்டு நேரம் எந்திரிச்சு பார்த்தா ஆழக்கானம். இவன் என்ன பண்ணுறான்னா, கீழே ஒரு பெரிய அருவி கொட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அருவிக்கு இந்த பக்கம் இருந்து தீபத்தை காட்டுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் தீபத்தை காட்ட மாட்டேங்கிறான், ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த தீபத்தை காட்டினா நம்மளை தேடி வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, தீபத்தை காட்டுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ப்ளீஸ் நான் வரேன்னு சொல்லும்போது இவன் தீபத்தை காட்டாமல் இருக்கும்போது இவன் என்னன்னா கடந்துடலாம், அந்த ஆற்றை கடந்துடலான்னு பார்க்கும்போது இடறி கீழே விழுத்துறான். தீபம் 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 சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய அந்த சரிவில் போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அருவிகளையும் சேர்ந்து போகிறான். இந்த 25 வயது அந்த சன்னியாசி இளம் செய்த அடடா அந்த அருவிக்குள்ளே குதிச்சிட்டாலே பள்ளத்துக்கு இவனும் ஒரு டார்ச்சோட கீழே குதிக்கிறான், நெருப்போட குதிக்கிறான். அந்த நெருப்போட போய் அது மறைந்து போகிறது. அவங்க திரும்பி இல்லை. இப்போ அந்த யாத்திரையை சொல்கிறாரு, அந்த 2 அந்த பெண்ணும் அந்த இளம் சன்னியாசி தான் ஒருத்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய விருப்பமும் அவருடைய விருப்பமும், அல்லது இவன் விரும்பிய அந்த விஷயம் விரும்பி வரும்பொழுது அது கிடைக்காமல் போன ஒரு பெரிய ஒரு துக்கத்தை 2ம் தன்னைத்தானே தேடி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை அந்த ஸ்ரீசைலம்ங்கிற விஷயத்துக்கு தானா குமாரசாமிங்கிறவர் ஒரு அற்புதமான ஒரு ஜென்டிலான காதல் கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அழகான ஒரு காதல் கதையை இவ்வளவு அற்புதமான சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அந்த மாயத்தன்மையில் வைத்து எழுதியிருக்கிற ஒரு விஷயந்தான். ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். கி ராஜனார் நிறையா 30 கதை எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோ பண்ண முடியாது. கி ராஜனார் பக்கத்தில் கோவில்பட்டிங்கிற ஊரில் பிறந்த உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு, நிலை நிறுத்தல் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, பஞ்சகாலம் வருகிறது. இந்த பஞ்சகாலத்தில் ஊர் விட்டு ஊர் போவாங்க. அப்படி பிழைக்க போகும்போது ஒரு ஊர்லேருந்து ஒரு குடும்பம் வருகிறது. அந்த குடும்பம் என்ன குடும்பம்னா சாமியாடி குடும்பம். சாமி கொண்டாடின்னு உங்கள் ஊர் பக்கம் தான் திருநெல்வேலி கோவில்பட்டி சாமி கொண்டாடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி சமூகம், ஒதுக்கப்பட்ட சமூகம், விளிம்பு நிலை சமூகம்.
அந்த சாமி கொண்டாடி ஒரு குடும்பம் வருகிறது. அந்த குடும்பத்தில் ஒரு 14-15 வயசு நல்ல குழுகுலுன்னு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குடும்பத்தில் பார்த்தோன்னே இவன் நல்லா வேலை செய்வான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விவசாயி ஒரு பெரிய முதலாளி அவனை தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த காலத்தில் நல்ல மாடு வாங்குறது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாற்றுக்கட்டை எடுத்து போட்டால் அந்த மாடு படக்குன்னு அள்ளி சொலட்டி வாயில் வச்சுச்சுன்னா அது நல்ல மாடுன்னு அர்த்தம். ஒவ்வொரு இலையாக எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அது ருசிக்காக சாப்பிடுது, இது வேலைக்காகாதுன்னு அந்த மாடு வாங்க மாட்டாங்களா? அது மாதிரி இந்த பையனுக்கு சாப்பாடு போடுறாங்க, அள்ளி அள்ளி உருண்டை அடிக்கிறான், இவன் நல்லா வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வச்சுக்கிறாங்க. அவன் வளர்ந்து வர்றான். இப்போ அவனுக்கு அந்த காலத்தில் வந்து வருடத்தில் ஒரு நாள் தான், அந்த சித்திரை மாதத்தில் தான் கணக்கு முடிப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் 7 நாள் நாடகம் பார்த்துட்டு வர்றான். 7 நாளுக்கு 7 நாள் தூங்கிடுறான். தண்ணி பாய்க்கிறது பூரா கெட்டு போய் இது பண்ணி ஒரு சாட்டை எடுத்து அடி 7 நாள் முழிச்சிட்டு வரும்போது ஒரு நில உடைமை சமூகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவன் முழிச்சிட்டு வரும்போது சாட்டையால் அடி அடின்னு அடிச்சிடுறாரு. அந்த அடியையும் வாங்கிக்கிட்டு இப்போ ஓடணும்னா ஓராண்டு அந்த நம்மளுடைய சம்பாத்தியம் அது கிடைக்காது என்பதுனால அவர் என்ன பண்ண பல்ல கடிச்சிட்டு அந்த ஒரு மாதம் இருந்து அந்த சித்திரை மாதம் வருகிறது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சித்திரை மாதம் வந்த பின்னாடி நான் என்னுடைய சம்பாத்தியத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அந்த ஓராண்டு பணத்தை முன்னாடி வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, 1 மாதம் வீட்டில் இருந்து நல்ல எண்ணெய் குளியல் பண்ணு அப்படிங்கிறாரு. நாளைக்கு எண்ணெய் குளியல் பண்ணு, நாளை மறுநாள் அந்த சேவல் இருக்குல்ல அதை அடித்து இன்றைக்கி ஒன்று சாப்பிடு, நாளைக்கு ஒன்று சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போயிட்டு 15 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வா என்று சொல்லிட்டு நீ ஒரு பெரிய வேலைக்காரன்டான்னு அந்த முதலாளியும் சொல்லுகிறார். பிறகு போகிறான், இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு திரும்ப வர்றான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் இருக்கும்போது மனைவியோடு வர்றான். எல்லாம் வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. 2 ஆண்டுகள் மழையே பெய்யலை. மழையே பெய்யாமல் போன உடனே ஊரெல்லாம், மிக முக்கியமாக இந்த ஆடு மாடு வச்சுருக்காங்களே அவங்களுடைய பாடு 10 லட்சம் தான். எங்கே பார்த்தாலும் மேவு இருக்காது. அப்போ போனால் தண்ணீர் வேணும், மேவு வேணும். இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க கதறாங்க. தோட்டத்துறவு இல்லை, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் தானியங்களை வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ இந்த ஊருக்காரங்களே மறுபடியும் நம்ம வேற ஊர் போகலான்னு நினைக்கும் போது இவன் என்ன நினைக்கிறான்னா, நேராக அந்த கோயிலில் அவங்க அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோயிலில் போய் வயனம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறான். வயனம் அப்படின்னு நான் அந்த கதையை படிக்கும்போது தான் இந்த கோவில்பட்டி அல்லது திருநெல்வேலிங்கிற பாஷை வயனம்ங்கிற வார்த்தை, தியானம்ங்கிற வார்த்தையே இந்த கதையை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. வயனம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனோட கிறுக்குத்தனமாக இருக்குது. வயனம் இருக்க போகிறேன், அவனுக்கு 21 வயசு தான். போய் வெயில் காலம், கோடை காலம், அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த வெயிலில் மேலே தெண்டனிட்டு விழுகிறான். சாமியை பார்த்து கிழக்க பார்த்து கையை எடுத்து அமர்ந்துடுறான். உடல் சூடு, எல்லாரும் வந்து ஊருக்குள்ளே பரவுது. இப்படி அந்த சாமி கொண்டாடி வந்து அந்த தம்பி வந்து வயனம் இருக்கான்னு சொல்லும்போது ஊரெல்லாம் திரண்டு வந்து பார்க்குது. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க, தண்ணி வாங்க மாட்டேங்கிறான். அந்த ஆட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், ஒரு கோணர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பால் பீச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. தம்பி குடிங்க தம்பி அப்படிங்கிறாரு. தொடமாட்டேங்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே 2 நாள் தியானம் இருந்து சாப்பிடாம இருந்து பார்த்து தான் வர்றான். அவன் ஏன் இருக்கணும்? ஒரு முதலாளி வந்து அந்த வயனம் இருக்கலை, அல்லது ஒரு கோடீஸ்வரன் வயனம் இருக்கலை, எந்த சம்பாத்தியம் இல்லை, அன்றாடு சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு ஒதுக்கப்பட்ட மதியன், ஒரு விளிம்பு நிலை மதியன், அவன் வந்து அந்த வயனம் இருக்கிறான், அந்த தியானம் இருக்கிறான். 3 நாள் சூடில் எல்லாருமே தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, பந்தல் போடுவோமா அப்படிங்கிறாரு. பந்தல் வேணாம் அப்படிங்கிறார். ஒரு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, வண்டியும் வேணான்னு சொல்கிறாங்க. 3ஆவது நாள், அதாவது ஒரு 2 மணிக்கு மேலே மேகம் கொண்டல் கொண்டலாக கிழக்கிருந்து அப்படியே ஏறி வருகிறது. கடல் பறவை பறந்து அப்படியே வந்து அவனை வட்டமிடுகிறது. ஒரு பெரிய வந்து ராட்சச ஒரு பறவை வந்து அப்படியே வட்டமிடுகிறது. இந்த மேகங்கள்லாம் திரண்டு 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 வைக்கிறாங்க. இந்த 3 நாள் சாப்பிடல, ஒரு பொட்டு தண்ணி வாயில் விடலை, மெலிந்து கண்ணெல்லாம் போயிடும், மயக்கம் வருகிறது. அந்த வெயிலை வந்து தன்னை நிலை நிறுத்தி அவன் உட்காந்து இதை கொண்டு வந்தே தீர்வேன், கொண்டு வந்தானா கொண்டு வந்தல கொண்டு வந்தே தீர்வேன் சொல்லிட்டு அந்த 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 ஏழை எளியவன் அதில் உட்காந்துருக்கான். மேகம் திரண்டு 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 கருத்த மேகமாக மாறி ஈசான மூலையில் மெல்ல இறங்கி கால் இறங்கி மழை அடிக்கிறது. அடித்த உடனே பெருமழையாக அடிக்கிறது. ஒரு லேசான மழையில் பெருமழை அடிச்ச உடனே ஆறும் காரும் படுகுது. இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் அவனை தூக்குறாங்க. அங்கே ஒரு மாலை இருக்குது, மாலையை கொண்டு வந்து போடுறாங்க. வீட்டில் இருந்து பால் கொண்டு வர்றாங்க. இந்த பாலை கொண்டு வந்து அந்த முதலாளி இருக்கார்ல அவன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து ஒரே தம்பி ஒரு சொட்டு பால்,
என்ன பண்ணுறாங்க, அவனை ஷோல்டரில் தூக்கிட்டு அவன் மனைவி வந்து என்ன பண்ணுறான்னா, நீ எதுக்கு லாய்க்கில்லாதவன், ஒரு உனக்கு வந்து வீரனே இல்லை அப்படியெல்லாம் சொல்ல வந்தான். ஆனால் பெருமிதத்தோடு இருக்கும்போது இந்த ஊரே திரண்டு 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 அந்த சாமி கொண்டாடியை அல்லது ஒரு விளிம்பு நிலை மனிதனை தூக்கி வந்து நிறுத்தக்கூடிய அந்த இடம் தன்னை நிலை நிறுத்தினான். அந்த கதைக்கு வந்து நிலை நிறுத்தல். ஒரு தனி மனிதன் தன்னால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட போதும், தன்னால் இந்த சமூகத்தால் வெறுக்கப்பட்ட போதும், அந்த மனிதன் ஒருபோதும் இந்த மனிதர்களை வெறுக்கவில்லை, இந்த இயற்கையை வெறுக்கவில்லை, இந்த 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 துடிப்பை வெறுக்கவில்லை. மனிதர்கள், இந்த இயற்கை, இந்த வானம், இந்த பூமி எல்லாமே செழித்து கொண்டாடி மனித ஜீவத்தை உயிர்களெல்லாம் உயர்த்தி கொடி பறக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு எளிய உள்ளம் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தது. தன்னை கடவுளாக நிலைநிறுத்தி கொண்டான், அப்படி ஒரு மாயத்தை செய்தான் என்பதை கீரா எழுதியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.